காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் 400 இடங்களுக்கு குறைவாக கூட போட்டியிட்டது கிடையாது. 2004லேருந்தே நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா. ஆனால் இந்த முறை 328 இடங்கள் அப்படிங்கிற ரீதியில் தான் அவங்க வந்து போட்டியிடுறாங்க. அப்போது வளைந்து கொடுக்க வேண்டிய இடத்துல காங்கிரஸ் இருக்கா? நாளை வெற்றி பெற்றாலும் இதே நிலைமை தான் நீடிக்குமா? இல்லை, காங்கிரஸ் கட்சி வளைந்து கொடுக்கிறது இல்ல. இதை ஒரு இணக்கமாக மாநில கட்சிகளோடு சென்று ஒரு ஒரு பொது எதிரியை வீழ்த்துவதற்காக எடுத்த வியூகம் என்று கூட நீங்க நினைக்கலாம். ரெண்டு விஷயம். இன்னொன்று, நீங்க பாஜக 10 ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகான தேர்தலை சந்திக்கிறது. அவர்கள் என்ன சொல்லி வாக்குகளை கேட்க வேண்டும் என்பதை ஒரு கேள்வியா வச்சோம்னா, நாங்கள் என்னென்ன செஞ்சிருக்கோம் வரிசையா சொல்லி இனிமேல் என்ன செய்ய போகிறோம் என்பதை சொல்லி கேட்க வேண்டும். ஆனா காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் திரு விக்னேஷ் அவர்களும் சரி, நண்பர் டிடிஎஸ் அவர்களும் சரி பேசுறப்ப தேர்தல் அறிக்கையில் சொல்லாத பலவற்றை எல்லாம் எடுத்து பிரதமர் மோடி மாதிரியே கோட் பண்றாங்க. நீங்க 48 பக்க தேர்தல் அறிக்கை, காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை, அதுல முஸ்லீம் என்ற வார்த்தையே இடம்பெறவில்லை. நீங்க அதை எடுத்து பேசுகிறாங்க. முஸ்லீமுக்கு கொடுத்து விடுவார்கள் என்பது என்ன விதத்துல நியாயம்? ரெண்டாவது, வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி இவங்க ஜெனரலா பேசுறாங்க, அதை ஜெனரிக்கா பேசுறாங்க. அதாவது இந்தியாவில் இன்னைக்கு இருக்கிறது என்ன, இன்இக்வாலிட்டி அதிகமாக இருக்கிறது என்று உலக நிறுவனங்களே, பல நிறுவனங்கள் இன்றைக்கு ஆய்வுல சொல்றாங்க. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் இன்றைக்கு இன்இக்வாலிட்டி இந்தியாவில் அதிகமாக இருக்கிறது. இந்தியாவில் உள்ள 1% பணக்காரர்களிடம்தான் 50-60% சொத்துக்கள் இருக்கின்றன. இதெல்லாம் சொல்கிறது. அது போல இந்தியாவில் வரலாறு காணாத வேலை வாய்ப்பு. நீங்க பேச வேண்டியது என்ன? இன்றைக்கு வரலாறு காணாத வேலை வாய்ப்பின்மை, பொருளாதார சீர்கேடு, விலைவாசி உயர்வு, விவசாயிகளுக்கு ஏற்பட்ட அநீதி, கூலி தொழிலாளர்களுக்கு குறைந்த ஊதியம், பெரும் முதலாளிகளுக்கான ஆதரவு, எஸ்சி எஸ்டி ஓபிசி மைனாரிட்டிஸ் இவர்களுக்கு எதிராக நடக்கின்ற கொடுமைகள், அதுபோல சீன ஆக்கிரமிப்பு, அண்டை நாடுகளோட உறவு பாதிக்கப்பட்டது, ஜனநாயக அமைப்புகள் சீரழிவு, அதாவது இடி, இன்கம் டாக்ஸ், ஐடி போன்றவைகள் எல்லாம் சீரழிவு. இது போல விஷயங்களை நீங்கள் விவாதத்தில் பேசி நாங்கள் இதற்கெல்லாம் ஒரு மறுமலர்ச்சி தந்திருக்கிறோம், இந்த ஜனநாயக அமைப்புகளை எல்லாம் மேம்படுத்தி இருக்கிறோம், மக்களுக்கு இந்த வாழ்வை கொடு. ஆர்டிகல் 370 வெற்றியா கொண்டாடுறாங்க. ஏன் காஷ்மீர்ல நீங்க ஆர்டிகல் 370 வெற்றியா கொண்டாடிய நீங்கள் ஏன் காஷ்மீர்ல போட்டி போடல? அந்த வெற்றியை கொண்டாடும் விதத்துல அந்த காஷ்மீர்ல நீங்க போட்டி போட்டிருக்கலாமே, பாஜக போட்டி போட்டிருக்கலாமே. காஷ்மீர்ல உள்ள தொகுதிகளில் பாஜக போட்டியிடவில்லை. அது மட்டுமல்ல, நீங்க ஆர்டிகல் 370 நீங்க உங்களுடைய கோர் இஷ்யூ நீங்க சொன்ன வாக்குறுதியில நிறைவேற்றிருக்கீங்க, ரைட்டு. அதனால் தமிழ்நாட்டில் இருக்கிற எனக்கும் உங்களுக்கும் என்ன, அங்க போய் லேண்ட் வாங்க போறோமா? நீங்க யார் வாங்க போறாங்க? அதானிக்கும் அம்பானியும் தான் அங்க போய் இன்றைக்கு லேண்ட் வாங்க போறாங்க. ஆக இவர்கள் பெரும் முதலாளிகளுக்காக மட்டுமே ஆட்சியையும் கட்சியையும் பகுதி இந்தியாவில் இணைவதற்கு தமிழகத்திற்கும் அதே மாதிரி பிரதமர் மோடி நேரடியாகவே பிரிவினை, மதத்வேஷம் இதையெல்லாம் ஒரு பிரதமர் நாளாந்தர பேச்சாளர்களுக்கு மம்தா பானர்ஜி அவர்களை கூட குறிப்பிட்டாரு. நீங்க அடுத்த கட்டத்தில் இருக்கிற தலைவர்கள் அல்லது பிரதமர் போட்டியிலேயே இல்லாதவர்கள் அல்லது யாரோ ஒரு மாநிலத்தில் இருப்பவர்கள் பேசி நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் பிரதமராக 10 ஆண்டுகள் பதவி வகித்த ஒருவர், மீண்டும் 3ஆம் முறையாக ஆட்சியை அமைக்க வேண்டும் என்று விரும்புகின்ற ஒருவர் இப்படி பேசியதை இந்திய வரலாற்றில் யாருமே சந்தித்ததில்லை என்பதுதான் உண்மை. இல்ல, அதுக்குதான் அவர் சொல்றாரு. விக்னேஷ் சொல்றது என்னன்னா, அதுக்கான பாயிண்டே எடுத்து கொடுத்தது காங்கிரஸ் தான். காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கையில நீங்க இலவசங்கள்னு சொல்றீங்க, சமூக ரீதியாகவும் கணக்கெடுப்புங்கிறீங்க. அப்ப இதெல்லாம் அம்பலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பேச வேண்டிய கட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் மோடி அப்படிங்கிறார். ஏங்க, இந்தியாவுல அதுதாங்க இன்இக்வாலிட்டி அதிகமாக இருக்கிறது என்பதற்காக சொன்ன வார்த்தையை நீங்கள் சமூக கணக்கெடுப்பு எடுத்தாதானங்க தெரியும். வெல்த் எப்படி, என்ன, யாருக்கு என்ன சமூக ரீதியாகவும், அதுக்கு தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்று சொல்வதே காரணம் என்னன்னா, எந்த ஜாதியினர் எந்த விதத்தில் அவர்களுடைய தகுதி உயர்ந்திருக்கிறது, பொருளாதார ரீதியாக அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று கணக்கெடுத்தால் தான் அவர்களுக்கான ஒதுக்கீடோ அல்லது பலன்களையோ திட்டங்களையோ அறிவிக்க முடியும். இல்ல, அதெல்லாம் காங்கிரஸ் இப்பதானே சார் யோசிக்குது. ஏங்க இப்ப யோசிக்கல? 2011 சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்ததா காங்கிரஸ்? இல்ல 2011லேயே சோசியோ எக்கனாமிக் சர்வே எடுக்கப்பட்டது. ஆனால் அது வெளிவருவதற்குள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. இவர்கள் அதுல மறுபடியும் ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டாங்க, பாஜக போட்டார்கள். அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டியுடைய ரிப்போர்ட்டை இதுவரை வெளியிடவில்லை. அது மட்டுமல்ல, 2021 மீண்டும் சர்வே எடுக்க வேண்டும். ஆனால் கொரோனாவை காரணம் காட்டி தள்ளி வைத்தவர்கள் அதற்கு பிறகு ஒரு 2 ஆண்டுகள் கழித்து 2022, 23 எடுத்திருக்கலாம். அதையும் இவர்கள் எடுக்கவில்லை. இவர்கள் எடுக்க விரும்பவும் இல்லை. இதுதான் உண்மை.
நீங்க இன்றைக்கு நீங்க எண்ணிக்கையை பத்தி எல்லாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். மக்கள் இங்க வராது அங்க வராதுன்னு இவர்கள் ஒரு கால்குலேஷனை சொல்றாரு. அங்க வராது இங்க வராது அப்படின்லாம் கால்குலேஷன் சொல்றாங்க. இன்றைக்கு மக்கள் தெளிவா இருக்காங்க. என்ன அவர்களுக்கு தேவை? நீங்க என்ன கொடுத்து வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தீங்க? 2014 என்ன எல்பிஜி விலை சிலிண்டர் விலை வித்துச்சு 410. இன்றைக்கு என்ன விலை வைக்கிறது? அதை பார்க்க மாட்டாங்களா இன்னைக்கு? அதே மாதிரி பெட்ரோல் விலை என்ன விலைக்கு வித்துச்சு, இன்னைக்கு என்ன விலை விக்குது? அதே மாதிரி டீசல் விலை என்ன விலை விக்குது, இன்னைக்கு என்ன விலை விக்குது? பாலுங்க அன்னைக்கு 35 ரூபாங்க 2014, இன்றைக்கு 60 ரூபாய்க்கு விக்குது. இது மாதிரி எல்லாவற்றிலும் நீங்க அன்றைக்கு 410 ரூபாயில இருந்து ஒரு 5 ரூபாய் உயர்த்தியதற்கு இவர்கள் சிலிண்டரை ரோட்டில் வைத்து ஸ்மிருதி இரானில் இருந்து எல்லோரும் இங்கு இருக்கின்ற தமிழிசை வரை போராட்டம் நடத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு 1000 நெருங்கி இருக்கும் பொழுது அதை பற்றி எதையுமே கண்டுகொள்ளவில்லை. இந்த அரசு சென்று கொண்டிருக்கிறது. ஆக இவர்கள் வீட்டில் உள்ள பெண்களில் இருந்து வேலைக்கு செல்லும் தொழிலாளர்கள் வரை எல்லோரையும் கசக்கி பிழிகின்ற அரசாக இந்த அரசு இருக்கிறது. பெரும் முதலாளிகளுக்கு மட்டுமே சாதகமாக இந்த அரசு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கேற்பதான் இந்த ரிசல்ட் இருக்குன்றதுதான் எங்களுடைய நம்பிக்கை. சரி விக்னேஷ், இப்ப மக்களுடைய பிரச்சனைகளை பேசாம இந்த மாதிரியான பிரிவினைவாத பேச்சுக்கள் பேசுறாங்க அப்படிங்கறதான் சந்திரசேகரன் சொல்றாரு. இவ்வளவு வருஷம் இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் பத்தி பேசலாமே அப்படின்னு கேக்குறாரு. மேடம், அதுக்கு முன்னாடி முக்கியமா ஒரு பாயிண்ட் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். காஷ்மீர் 370 நீக்கி இந்தியாவோட சேர்த்ததால தமிழகத்துல இருக்கிற நம்மளுக்கு என்ன ஆயிட போகுது அப்படின்னு கேக்குறாரு. அதாவது கச்சத்தீவு மாதிரி ஒரு நிலப்பரப்பை தூக்கி கொடுத்த எந்த விதமான பாராளுமன்ற விவாதமும் இல்லாமல் தூக்கி கொடுத்த காங்கிரஸுக்கு வேண்டுமானால் காஷ்மீர் ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். ஒரு தேசியவாதியாக இந்த மேடையில அந்த மாதிரி ஒரு கருத்து பதிவு பண்றது நான் அது தவறு அப்படின்ட்டு கச்சத்தீவுக்கு பதிலாக ஒரு பெரிய ஒரு தீவை இந்தியா பெற்றதையும் நீங்க சொல்லணும். இல்ல இந்த விஷயத்துக்கு சந்திரசேகரன் நீங்க என்ன ஆக போகுதுன்னு கேட்டதுக்கு அவர் சொல்றாரு. ஆமா, காஷ்மீர் அது நம்மளுடைய இந்தியாவுல ஒரு பகுதி தானே, அது தனி இல்லையே, தனி தீவு இல்லையேன்னு கேக்குறாரு. சோ அந்த கருத்தை நம்மளால ஏத்துக்க முடியாது மேடம். கம்மிங் டு யுவர் பாயிண்ட், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் அவர் இந்த 10 ஆண்டுகள் என்னென்ன சாதனை செய்தேன், 2047 வரைக்கும் எனக்கு என்ன விஷன் இருக்கு அப்படின்றதுதான் அவர்களுடைய பேச்சோட சாராம்சமே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் எலெக்ஷன் நடக்கிற வரைக்குமே அதுதான் கான்செப்டா இருந்தது. விக்சித் பாரத் அப்படின்றது அவங்க முழக்கமாகவே இருந்தது. இல்ல அத கடைசி வரை கொண்டு போகணும்ல விக்னேஷ். நான் கேக்குறது என்னன்னா, காங்கிரஸ் பேசுறதுக்கு நான் உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுறேன், அதுக்கு பதிலடி கொடுக்குறேன் அப்படிங்கறத தாண்டி இவங்களுடைய சாதனை எந்த இடத்துலயுமே வரலையே. அதற்கு பிறகு 2ஆம் கட்ட தேர்தலுக்கு பிறகு வியூகம் மாறிக்கிட்டே தானே இருந்தது. மேடம், நீங்க பாத்தீங்கன்னா 2014 இருந்து மாநில தேர்தலை சந்திக்கும் போதே மோடி அவர்களின் சாதனையை சொல்லிதான் நிறைய இடத்துல ஓட்டு கேட்டுச்சு. நம்மளே நிறைய இடத்துல விவாதம் நடத்தி இருக்கிறோம். மோடி மாநிலத்தில் நடந்த சாதனையை பற்றி பேசாம அவர் மத்தியில செஞ்ச சாதனையை பற்றி ஓட்டு கேட்கிறாரு. நம்மளே விவாதம் நடத்தணும். ஒரு மாநில தேர்தலுக்கு மோடி அவர்கள் என்னென்ன மக்களுக்கு செய்தார் அப்படின்றதுதான் பிரச்சார டாபிக்கா பாஜக வைத்துக் கொண்டிருந்தது. அதேதான் 2019 பண்ணாங்க, 2024 தான் பண்ணாங்க. 2019 இருந்தே பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஒரு இமேஜ் ட்ரை பண்ணுச்சு. மோடி அவர்களுடைய மிஸ்டர் கிளீன் இமேஜ் பிரேக் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. 2019 ரஃபேல் ஊழல் ஊழல் ஊழல்னாங்க. ஆனால் ராகுல் காந்தி அவர்களே கோர்ட்ல போய் மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு தான் அந்த ஊழல் குற்றச்சாட்டு கசந்து போச்சே தவிர மோடி அவர்களோட கிளீன் இமேஜ் பண்ண முடியல. இப்ப 2024 அதே மாதிரி சிஏஜி ஊழல், எலக்டரல் பாண்ட் ஊழல் அப்படின்னாங்க. ஆனா இந்த தேர்தல் சமயத்திலேயே அவர்கள் சிஏஜி பற்றிய டாபிக்கே அவர்களுக்கு எலக்டரல் பாண்ட் பத்தி எடுக்கல. ஏன் எலக்டரல் பாண்ட பேசல? பாஜகவிற்கு எலக்டரல் பாண்டுன்னு ஒரு ஸ்கீம் இல்லைன்னா கூட அவங்களுக்கு 6000 கோடி வந்திருக்கும் ஃபண்ட், மற்ற சோர்ஸ் ஆஃப் இன்கம் மூலமா வாங்கியிருக்காங்க. ஆனா திமுகவுக்கும் மம்தா பானர்ஜி கட்சிக்கும் பாத்தீங்கன்னா 99% ஃபண்ட் எலக்டரல் பாண்ட் மூலமா தான் வந்திருக்கு. ஒருவேளை எலக்டரல் பாண்ட் ஊழல் அப்படின்னு சொன்னாங்கன்னா திமுகவும் மம்தா பானர்ஜியோட திரிணாமுல் காங்கிரஸ் தான் முதல் இடத்துக்கு மாட்டிருக்கும். அந்த மாதிரி இவர்களால் மோடி அவர்களை குறை சொல்ல முடியவில்லை. மோடி விக்சித் பாரத்ல போயிட்டு இருந்தாரு. வாலண்டரி அவங்க ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க. சோ நம்ம ஒரு ரூட்ல போயின்னு இருக்கும்போது எதிராளிக்கு கொடுக்குற வாய்ப்பை நிச்சயமாக பிரயோகித்துக் கொள்வதுதான் ஒரு அரசியல் சாமர்த்தியசாலியோட நிலைப்பாடாக இருக்க முடியும். வாலண்டரி அவர பாயிண்ட் விட்டுட்டு வேற ஒரு ரூட்ல போறதுக்கு மோடி அவர்கள் முட்டாள் கிடையாது.